குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 16ஆம் தேதி மே 2026 சனிக்கிழமை வரை மேஷ ராசிக்கான வாரப்பலன். உங்கள் ராசியிலேயே மிக சக்தி வாய்ந்த சூரியன் உச்சமாக உங்கள் ராசியில் இருக்கின்றது. அதனால் அதிகாரம் அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புடன் நடந்தேறும். உங்கள் ராசிநாதன் 12ல் சனியோட விரயத்தில் இருந்து ஏற்கனவே 7 வரி சனியில் ரொம்ப அவதிப்பட்டு உங்கள் சனியுடன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இருந்து ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தது விரயத்தில். இப்போ அதுக்கு நட்பு கிரகமான சூரியனுடன் அது சொந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு மே 11ஆம் தேதி வரப்போகின்றது. மதியம் 11 மணிக்கு மேலே வரும். மே 11னா திங்கக்கிழமை. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்கே புதனும் அது பகைக்கிரகமான புதன் இருக்குது. அதுதான் பிரச்சனை. அது சூரியனோட இருந்தால் சூரியனுடைய அதிகார ஆற்றலும் செவ்வாயினுடைய வேகமும் ரொம்ப துள்ளலாக இருக்கும். இப்போ பிடிக்காத புதனும் கூட இருக்கிறதுனால இந்த துள்ளல் வேகத்தை சேர்ந்து அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஒரு டிஸ்ட்ராய்ட் ஆகும். அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை சிந்திக்கிற சிந்தனையில் எல்லாமே ஒரு வேகமும் ஆற்றலும் சேர்ந்து ஒரு தடுமாற்றமும் ஏற்படும். வாக்குவாதத்தில் நீங்கள் தான் வெற்றி பெறன்ற ஒரு டாமினேஷன் யூகோத்தனமும் ஏற்படும். இது சித்திரை மாத வெயில் கூட இதெல்லாம் சேரும் போது பாடி லெவல்லையும் ஒரு விதமான கோபமும் மனதளவில் ஒரு குழப்பமும் ஏற்படும். இது நேரடியாக உடல்லையும் பாதிக்கிறதா இருக்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த செயற்கை ஒரு பிரம்மாண்டமான செயற்கை தான். இது ஆங்கிலத்தில் ஸ்டெல்லியம் என்று சொல்வார்கள். இது அடுத்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் வீட்டு 2வது வீட்டில் இவ்வளோ நாளாக சிறப்பாக உங்களுக்கு பலன் இதில் கொடுத்தது. இப்போ தைரியஸ்தானம் 3ஆம் இடத்துல குருவுடன் சேரப்போகிறது மே 14ஆம் தேதி. அதாவது 14ஆம் தேதினா வேழகம் வரும். ஏற்கனவே குரு அந்த வக்ர நிலையில் இருக்கிறதுனால செவ்வாய் பகை ரெண்டுமே ரொம்ப டாப்பருங்க, சுபகிரகம். அதனால் அவங்க தைரியம் ஆற்றல் இதில் ஒரு விதமான முட்டல் மோதல் தான் இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட நீ நல்லது செய்ய போயிட்டு அது அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அது கெடுதலாகவும் மாறலாம். இது தேய்பிறை சந்திர காலம். அதனால் வார இறுதியில் தான் வெள்ளி சனியில் தான் உங்கள் ராசிக்கு சந்திரன் வரும். அது தொடக்கமாக பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இருக்கிற கிரகங்களுடைய ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ராகு அது தோஷம் கொண்டு தான் இருக்குது. காலசர்ப்ப தோஷம் தான் இது. ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்குது. இதுக்குள்ளேயே தான் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போகிறதுனால இதுமாதிரி எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போகிறது காலசர்ப்ப தோஷம் ஏற்படும்ட்டு சொல்லுவாங்க. இதனால் எல்லா செயல்களும் வேகம் ஆற்றல் இருந்தாலும் தாமதத்தை உண்டாக்கும், ஒரு வித தடைகளையும் உருவாக்கும். இதுதான் அந்த காலசர்ப்ப தோஷத்தின் மிக முக்கிய பிரதானமாக இருக்கும். உங்களுக்கு தற்போது 7 வர சனின்னு விரைய சனி இருக்கின்றது. அதை பணில் இருக்குன்னா எதிர்பாராத செலவு, பயணங்கள், முக்கியமாக நைட்டில் தூங்காத பிரச்சனை, பொருளாதாரம் விரயம் சார்ந்த இதெல்லாம் ஒட்டுமொத்தம் சேர்ந்த ஒரு சிறு மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதில் ஒரு தயக்கம், பின்னடைவு இதெல்லாம் தோன்றும். இந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்குது. அது உங்கள் வீட்டில் இருந்து 10ஆம் இடம் இருந்தால கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். முழு கவனமும் அந்த வேலையில் இருக்கும். இதனால் வேலையும் கொஞ்சம் அதிகரிக்கவும் செய்யும். உடல் சோர்வும் ஏற்படும். அது தேய்பிறை காலம். பகை வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனையும் உண்டாக வாய்ப்புள்ளது. அதனால் செய்யும் உழைப்பில் அப்போ சிறிது இடைவெளி கிடைத்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 12 தேதியில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சந்திரன் வருகிறது. அங்கே கூட ராகு இருக்கின்றது. ராகுவும் சந்திரன் இணை ஒரு விதமாக கிரக தோஷம்தான். மனம் ஒரு விதமான சிற்றின்ப ஆசையை எதிர்பார்க்கும். உடல் அளவில் சந்தோஷத்தை ஏற்படும். ஒரு விதம் மாயபிம்பம் ஒரு விதம் மன அளவில் ஏற்படும். அது உங்கள் வீட்டிலேருந்து 16 வீடாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி வழி உறவில் ஒரு விதம் நன்மை ஏற்படுற சூழல் இருந்தாலும் அங்கே ஒரு விதமான ஒரு தடை, தாமதம் தான் உண்டாகும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க தவறாக புரிந்து கொள்ளலாம். அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தாத போகலாம். ஆதரவும் உண்டு. அதே நிலையத்தை ஒரு விதமான மனக்கசப்புகளும் வர வாய்ப்புள்ளது. அதுக்கப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா 13, 14 புதன், வேழன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு உங்கள் வீட்டு 12ஆம் வீட்டுக்கு சந்திரன் சனியுடன் சேர்க்கின்றது. கண்டிப்பாக இது சனி அதோட சேர்றதுனால 2த்துக்கு ஆகாத கிரகம். அதனால் ஒரு மனச்சோர்வு, நைட்டில் தூக்கம் இல்லாதது, தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமான வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்புறம் வார இறுதியில் சந்திரன் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிலாம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கே வர்றதுனால அது சூரியனுடனும் செவ்வாயோட தான் இணையும். அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதியெல்லாம் புதனும் சூரியனும் ரிஷபத்துக்கு சென்றுவிடும். அதனால் 15, 16 தேதியில் ஜென்ம ராசியில் உங்கள் ராசிநாதனோடு தான் சந்திரன் இணைக்கின்றது. சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ஒரு நட்பு இருக்கிறதுனால இருந்தாலும் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறது, பாவி கிரகமாக இருக்கிறதுனால டிகிரி அடிப்படையில் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. அதனால் ஒரு வேகம் செய்கிற விஷயங்களில் நடக்குமா நடக்கின்ற குழப்பம் இதெல்லாம் ஒரு விதமாக கோபத்தை உண்டாக்கும், பிடிவாதத்தை அதிகரிக்கும். அதாவது போதிவட்டும் அமைதி காத்து
இருப்பது நல்லது. ஆலய வழிபாடு, தியான, யோகா செய்வது மிகவும் சிறப்பு. ஒரு ஆரம்பக்கிட்ட ஒரு 3 நாளைக்கு மட்டும் 11, 10, 11, 12 இந்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் 11, 12, 13 தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூரியனோட இருக்கிறதுனால 3 கிரகங்கள் வந்து ஆளுமை கொண்டு இருக்கிறதுனால அந்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு லீடர்ஷிப் இருக்கும், தலைமை பண்பு, எதையும் சாதிக்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்குள்ளே வரும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ஆளுமை, நம்மளால் முடியுன்ற இது ஒரு நினைப்பு வரும்போது அது அந்த யூகமும் அந்த ஆணவமும் ஒரு விதமாக தலை காட்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றவங்க சொல்கிற விஷயத்தை வந்து நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதான்ற அந்த நினப்பும் உங்களுக்குள்ளே வரும். வார்த்தையாக கூட வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. இது வளர்ப்புறை அந்த விட போகிற தேவைப்பறை காரணம் மனதில் தேவையற்றதான ஒரு அலைப்பாயிரத்தானே இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கள்லாம் வரும். ஆனால் உங்கள் ராசியிலே வந்து சூரியனும் செவ்வாயும் 11ஆம் தேதி வரப்போகிறதுனால இந்த அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தி அது வந்து ஹெல்ப் பண்ணுறதா தான் இருக்கும். அதனால் புதிய திட்டங்களை வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வந்து போதிய மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மே 14ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதி வந்து 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால அது 3ஆம் வீட்டிலேருந்து உங்கள் 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால தனஸ்தானத்திலேருந்து 3ஆம் வீட்டு போயிட்டு இருந்தாலும் சூரியன் நிலத்தினால வந்து 9ஆம் வீட்டு பாகிஸ்தானம் வந்து லாபஸ்தானம் வந்து ஒரு வித பண வரவு வந்து சீராகும். ஆனால் வந்து விரயசனியோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த செலவு, வாகன பழுதுபார்த்தல் போன்ற செலவு, எதிர்பாராத செலவுலாம் வரக்கூடும். இருந்தும் வந்து இந்த 14ஆம் தேதி அப்புறம் சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறதுனால அது செலவுகள் குறையும். குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசினாலே அந்த இடத்துல பேச்சில் ஒரு விதமாக அனல் பறக்கும். போதை மட்டும் குடும்ப உறுப்பினர்கிட்ட அதிகாரத்தை காட்டாதீங்க. இது தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு விரிசலை உண்டாக்கலாம். ஏன்னா வக்ரகுரு அந்த 3ல் இருக்கிறதுனால இது குடும்ப சார்ந்த சூழலில் வந்து ஒரு விதமான கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். இருந்தாலும் வந்து அது ரொம்ப நாள் நீடிக்காது. இருந்தால் வந்து 5ஆம் வீட்லேயும் கேது இருப்பதால் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாயின் பார்வை வந்து 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீட்டெலாம் பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுமாதிரி சனியின் பார்வை வந்து உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்க்குது, 6ஆம் வீட்டையும் பார்க்குது, 9ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால சேமிப்பு கரையும், பேச்சில் வந்து ஒரு நிதானம் தேவை. நாள்பட்ட நோய்கள்லாம் கொஞ்சம் லேசாக தலை தூக்கம். உங்கள் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் வரலாம். நீண்ட தூர பயணங்களில் வந்து தடைகளும் ஏற்படலாம். அதுமாதிரி குரு பார்வை வந்து வக்ர குருவாக இருக்குது. அது வந்து உங்கள் 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு வந்து பார்க்கின்றது. இது வந்து ஓரளவு ஆறுதலான விஷயந்தான் குரு பார்வை. ஏன்னா குரு பார்வையினால் இந்த செவ்வாய் சனியின் கடுமையான பார்வையுடைய இது வந்து கொஞ்சம் குறைக்கும். அதனால் வந்து ஒரு விதமான நன்மையே செய்யும். இருந்தும் இது கால சர்ப தோஷம், இதில் பாம்பு பிடியில் தான் எல்லா கிரகம் அடைப்பட்டதுனால கடுமையான உழைப்பு தாமதத்துக்கு பிறகு தான் வந்து சில வெற்றிகள் கிடைக்கும். அது உங்களுடைய ஆற்றல் வேகம் வந்து கொஞ்சம் குறைச்சி கொண்டு அமைதியாக ஆலய வழிபாடு, தியான, யோகா செய்து கடந்தால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்புடைய வாரமாக தான் இருக்கும். இந்த மே 13, 16, 15 தேதிக்கெலாம் வந்து தயவுசெய்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் கோவப்படாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் சொல்கிறது தான் சரின்றதை அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி விடுங்கள். ஏன்னா இந்த கிரக அமைப்புலாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, விதி ரொம்ப வலிமையானது. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் இந்த வாரம் வந்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 9. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு, ஆரஞ்சு. செவ்வாய்க்கிழமை வந்து உங்கள் ராசியின் நாதனான முருகனை வழிபடலாம். இந்த விரை சனியை வந்து தாக்கத்தை கொடுக்குறது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். வயதானவங்க, திருநாளிகளுக்கு வந்து அன்னதானம் வழங்கலாம். இதெல்லாம் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்பட தேவையான மருத்துவ விரயங்களையும் செலவுகளையும் வந்து தடுத்துக் கொள்ளலாம். முக்கியமாக காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, மனதுக்கு ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த வாரத்தை எப்படி சிறப்புடையதாக ஆக்கணும் என்று. அதனால் இந்த வாரம் வந்து தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தையும் உறவு வட்டத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.